பிஸ்னஸ் விஷயத்துக்கு என்னடா பண்ண போற? உன் அம்மா கேட்க சொன்னா. இந்த பார்ட்னர் அதெல்லாம் நம்மளால முடியாது. அவ்வளோ காசு நான் எங்கே போகிறது? நாங்கள் எங்கள் கம்பெனியை கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் பண்ணிக்கிறோம். நீ ஏன்டா 50% ஷேர் பண்ற? ஒரு 20% பண்ணு, 40K வரும். நான் அதை ரெடி பண்றேன். 40K நீங்கள் தரீங்க, மாதம் மாதம் வட்டி காசு கட்டவே கஷ்டப்பட்டு இருக்கீங்க. இதில் வேறு டேய், இது நல்ல ஐடியாவா இருக்குடா. பேசாம பண்ணலாமே. மச்சான், இந்த பார்ட்னர்க்கெல்லாம் நம்ம சரியாக வராது. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நம்ம பார்த்துக்கலாம், விட்டுரு. நேற்று நைட்டு உன் அம்மா உன்னை பற்றி நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டாடா. நீ ஒரு பிஸ்னஸ் பார்ட்னராக ஆகணும்னு அவள் ஆசைப்படுறாடா. அவள் சொல்லிட்டா, அவள் எல்லா நகையும் வச்சு உனக்கு கொடுக்க சொல்லிட்டா. நம்மளும் கடன் காசு கட்ட கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்டா. இப்படி ஏதாச்சும் பண்ணாதானடா அசலை கட்ட முடியும். இல்லைனா கடைசி வரைக்கும் வட்டி காசை கட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான்டா. சொன்னா கேளு. உங்களை பார்த்தா கடன் வாங்கி செலவு பண்ற மாதிரி தெரியலையே. சரி, எதுக்கு கடன் வாங்குனீங்க? இல்லைம்மா, இவன் அம்மா மெடிக்கல் செலவுக்கு 3 லட்சம் வெளியே வந்துச்சு. நான் தான் கடன் வாங்கினேன். அதான். பா, எதுக்குப்பா இதெல்லாம் அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? எல்லாம் ரிஸ்க் எடுக்க முடியாதுப்பா. அவர் பிஸ்னஸ் சரியாக போகலன்னா அப்புறம் அம்மா நாங்கள் திரும்பி எடுக்க முடியாமல் போயிருப்பா. டேய் செல்லக்குட்டி, பிஸ்னஸ்னா ரிஸ்க் இருக்கத்தாண்டா செய்யும். ரிஸ்க் எடுத்தா தாண்டா மேலே வர முடியும். உன் அம்மாவோட நகையெல்லாம் போனாலும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டா. டேய், அப்பா சொல்றத கேளுடா. நம்மளாம் பெரிய ஆபீஸ்ல வேலை செஞ்சா நல்லா இருக்கும்ல. ஆமாம் ஆமாம், பெரிய ஆஃபீஸ், இந்த பெரிய ஆஃபீஸ். எங்கள் அம்மா நகை வச்சு என்ன ரிஸ்க் எடுக்க முடியாது. இவன் திருந்த மாட்டாமா? இவன் திருந்தவே மாட்டான். டேய், சிவாவோட அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்களா? நான் பார்க்க போறேன். நீ வரையா? எதுக்கு? அங்கே போய் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு கேட்பீங்க. அவங்க நான் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் 2 பேரும் 20 செகண்ட் கண்ணாலே பேசிப்பீங்க. இந்த கொடுமையெல்லாம் நான் வந்து பார்க்கணுமா? டேய், இப்போ நீ வரப்போறியா இல்லையா? வந்து தொலைகிறேன். அது சரி மச்சான், நீ ஆஃபீஸ் போ. நான் இது கூட வெளியே போயிட்டு வந்துடுறேன். சரிடா. அப்புறம் அந்த ரீல்ஸ் அப்லோட் பண்ணி ஒழுங்கான கேப்ஷன் போட்டு ஷெல்டர் பண்ணுற வேலையை பாரு. ஏதாவது மிஸ்டேக் ஆனிச்சு குச்சை வச்சு தலையில கொட்டுவேன். டேய், இப்பெல்லாம் நீ ரொம்ப தான் திட்டுற. பேசாம நீ பேசாமலே இருந்திருக்கலாம்.